Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 6.3 question number 11. If P1 and P2 are the lengths of the perpendiculars from the origin to the straight lines x sec theta plus y cosecant theta is equal to 2a and x cos theta minus y sin theta is equal to a into cos 2 theta, then prove that P1 square plus P2 square is equal to a square. See Tamil என்ற கோடுகளுக்கு ஆதியிலிருந்து செங்குத்து தூரங்கள் முறையே P1 மற்றும் P2 சேம் இதே ரெண்டு லைன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆதியிலிருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு P1 and P2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா இங்கே P1 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு நம்ம டெரிவ் பண்ணணும். ஓகே, சி சொல்யூஷன் இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சி டு ப்ரூவ் P1 square plus P2 square is equal to A square நம்ம prove பண்ணணும். Okay, see first இந்த line நம்ம understandingக்காக நாங்கள் axis mention பண்ணி draw பண்ணுறேன். See first part இங்கே y axisல இருந்து x axis touch பண்ணுற மாதிரி ஒரு line draw பண்ணுறேன் and இன்னொரு line draw பண்ணிக்கலாம். See from same point ல நான் எடுத்துக்கிறேன் because just let us understanding தான். Okay, anyway இப்போ இந்த லைன் ஈக்குவேஷன் x sec theta plus y cosecant theta is equal to 2a and இந்த லைன் is x cos theta minus y sin theta is equal to a cos 2 theta. ஓகே, இப்போ ஃப்ரம் ஆரிஜின்லிருந்து இந்த லைனுக்கான பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சி நமக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே P1 இது. சி இங்கிருந்து இந்த செகண்ட் லைனுக்கான பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு P2. ஸோ இந்த கேஸில் இருந்து தான் நம்ம இதை இப்போ டெரிவ் பண்ணணும். ஓகே, ஸோ we know that the distance of the point and the line. ஸோ ஆரிஜின்னும் போது இங்கே 0,0. சி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் சால்வ் பண்ணியிருப்போம். ஆரிஜின்லேருந்து ஒரு லைனுக்கான டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மாடுலஸ் ஆஃப் சி டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அரேஸ் இந்த எக்ஸசைஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஹோல் மாடுலஸ் யூஸ் பண்ணிவிட்டு ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் சி ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சி இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட். ஆரிஜின் இல்லாமல் வேறு பிளேஸில் இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம், ஆரிஜினில் இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம். இதையே இதுக்கும் சூஸ் பண்ணலாம், பட் இங்கே x1 y1க்கான வேல்யூவெல்லாம் 0 ஆகிடும். ஸோ அதனால் டைரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஃபார்மேட்டை இங்கே எடுத்துக்கலாம். எனிவே இங்கே d இஸ் ஈக்குவல் டு நான் ஃபஸ்ட்டு இந்த கிவன் காப்பி பண்ணிடுறேன். எனிவே இங்கே கிவன் சி x sec theta ப்ளஸ் y cosecant theta is equal to 2a. ஓகே, and இன்னொரு equation x cos theta minus y sin theta is equal to a cos 2 theta. Let us equation 1 and equation 2 இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ் இங்கே d சரி அதுக்கு முன்னாடி நம்ம இதிலிருந்து a and bக்கான வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, பிகாஸ் இங்கே எல்லாமே லாங் வேல்யூவாக இருக்குது. எனிவே நான் ஃபஸ்ட்டு இதிலிருந்து எடுத்துக்கிறேன். அப்போது a இஸ் ஈக்குவல் டு இங்கே sec theta, b இஸ் ஈக்குவல் டு cosecant theta, இதை லெஃப்ட் சைடு எடுக்கணும். அப்போது c இஸ் ஈக்குவல் டு -2a. ஓகே, இப்போது இதிலிருந்து abcக்கான வேல்யூ எடுத்துக்கலாம். a இஸ் ஈக்குவல் டு cos theta, b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் sin theta and c இஸ் ஈக்குவல் டு இதை லெஃப்ட் சைடு எடுக்கணும் -a cos 2 theta. ஓகே, இப்போ நான் இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிடுறேன். எனிவே இங்கே d இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி, ஸோ -2a ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் a இஸ் secant theta the whole square plus b is cosecant theta the whole square. Okay, இப்போ next
இப்போது மாடுலஸ் ரிமூவ் பண்ணலாம், அதனால் இங்கே 2a கிடைச்சிடும் நியூமரேட்டரில். ஸோ டினாமினேட்டரில் இங்கே ஃபஸ்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது நெக்ஸ்ட்டு இப்போது இதை நான் சைன் அண்ட் காஸ் அதாவது ரெசிப்ரோக்கல் எடுத்துடுறேன். அப்படி ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது சால்வேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே 1/cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா. எனிவே 2a நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ். இங்கே இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் டிவைடட் பை sin square theta into cos square theta. Okay, so 2a divided by, we know the identity, sin square theta plus cos square theta is equal to 1 divided by sin square theta into cos square theta. Okay, so in the square root, in the square will cancel. Finally we get 2a divided by 1 by sin theta into cos theta. So reciprocal எடுக்கும்போது இது numerator pass ஆகிடும். அப்போ 2a sin theta into cos theta. Okay, see நம்ம third unitலே பார்த்துருப்போம். 2 sin theta into cos theta, we know that a sin 2 theta. Okay, so let us equation 3 இதை நம்ம எடுத்துக்கலாம். Okay, இப்போது second இங்கே d is equal to, இப்போ second equation இங்கே minus a cos 2 theta divided by இங்கே root of a is இங்கே cos theta the whole square and b is minus sin theta the whole square. Okay, இப்போது இங்கே மாடுலஸ் ரிமூவ் பண்ணலாம். இப்போது a cos 2 theta as it is இருக்கும். டினாமினேட்டரில் இப்போது இது cos square theta plus sin square theta. a cos 2 theta divided by இதுக்கான cos square theta plus sin square theta is equal to 1. So finally we get இங்கே இந்த left out term a cos 2 theta. Let us equation இது 4னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு டெரிவேட்டிவ் p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர். ஓகே, இப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு p1. ஸோ இதுதான் நமக்கு p1, இதுதான் நமக்கு p2. ஓகே, ஸோ நான் இங்கே கூட மென்ஷன் பண்ணிடுறேன், இது p1 அண்ட் இது p2. எனிவே இங்கே p1க்கான வேல்யூ a sin 2 theta the whole square ப்ளஸ் p2க்கான வேல்யூ a cos 2 theta the whole square. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வரலாம். அப்போ a ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் 2 theta ப்ளஸ் இங்கே a ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2 theta. ஸோ இந்த 2 டேர்ம்லேருந்து a ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் சைன் ஸ்கொயர் 2 theta plus cos square 2 theta. Okay, so we know the identity, sin square theta plus cos square theta is equal to 1. So finally we get a square. இதுதான் நமக்கு p1 square plus p2 square ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது. Hence proved. Thank you.